அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் உடைந்து போன ஒரு மண் பானையின் கழுத்து பூமியிலே கிடந்தது. வழிப்போக்கன் ஒருவன் அதை கவனிக்காமல் அதை மிதித்து போனான். மிதிக்காதே மிதிக்காதே, நான் ஒரு பானையின் கழுத்து என்று சத்தம் போட்டது அது. வழிப்போக்கன் சிரித்தான். இனி உனக்கென்ன வாழ்வு? உன்னை மிதித்தால்தான் என்ன, உதைத்தால்தான் என்ன? நீ இப்பொழுது பானை அல்ல, உடைந்து போன அதன் கழுத்து அப்படின்னு அவன் சொல்கிறான். கழுத்து இதனை கேட்டு சிரித்தது. முன்பு நான் பானை, இப்பொழுது கழுத்து, நாளை மீண்டும் களிமண் ஆவேன், பிறகு ஒரு புதிய பானையாக ஆவேன். ஆனால் நீ என்ன ஆவாய் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டது. வழிப்போக்கன் யோசித்தான். அதை தொட்டு கும்பிட்டுவிட்டு தன் வழியே போனான். நம்ம எது ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் அதை மதிக்க கற்றுக்கணும். நம்மளுடைய இந்த ஒரு பானையோட அந்த கழுத்து இப்படி பேசுகிறது மாதிரி ஒரு கதையாக செஞ்சுருக்காங்க. இது படிப்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. அதனால் நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம தேவையில்லாமல் யாரையும் அவமரியாதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் இதில் இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.